ஹலோ காய்ஸ், இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி டியூஸ்டேக்கு வந்துட்டு வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார், அப்புறம் பருப்பு வடை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பருப்பு வடை வந்து செஞ்சுருந்தேன். ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தா ஒரே மழை. வெளியே போய் பார்த்தா ஈவினிங் போல் வந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு 5வது வாரம் வந்து வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பழைய வெத்தலைலாம் இருந்துச்சு, அப்புறம் பூ இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல போட்டால் போடலாம். இங்கே பக்கத்தில் கிணறு இல்லை, எல்லாத்தையும் பூஞ்செடியில் போட்டுட்டு அப்படியே வெற்றிலை தீபத்துக்கு வந்து வெற்றிலையோடைய காம்பெல்லாம் கிள்ளிட்டு, அப்புறம் அந்த காம்பு, வெற்றிலை எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு, ஒவ்வொரு வெற்றிலையுடைய அந்த முனையில் மட்டும் வந்து சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒவ்வொன்றா ஒரு சின்ன தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இத்தனை நாள் வந்து குட்டி விளக்கில் வந்து சென்டராக எடுத்து வச்சு வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். என்கிட்ட 6 விளக்கு இல்லை, அதனால் இந்த டைம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தான் உள்ளே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நாம் வேண்டுற ஒரு வேண்டுதல் வந்து முடியறதுக்குள்ளேயே வந்து பாலமுருகன் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து வெற்றிலை தீபம் ஒரு வேண்டுதல் வச்சு போட்டுட்ருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப்பாவது பண்ணுங்கள். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே தம்பி பாப்பா 2 பேரும் தூக்கம் வர மாதிரி பண்ணாங்க. தம்பிக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு காலைல வச்சு சாம்பாரே இருந்தது. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.